அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்று பலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் அடுத்த 7 நாட்களில் உறுதியாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இந்த தேதிகளில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பிப்ரவரி 7லிருந்து 15ஆம் தேதி வரை மிக வலுவாக சூரிய பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி என பல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் சனியுடன் இணைந்து வலம் வரப்போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலைகளில் ஏற்படுவதால் உச்சத்தில் சுக்கிரனும் சந்திரனும் வீற்றிருக்கக்கூடிய இதே வேளையில் பிறகு சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் சனி ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்திலே உச்சம் பெற்று வலம் வருகிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல குருவுடனும் இணைந்து வலம் வருகிறார். எனவே குரு சந்திர யோகம் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. குரு பகவான் முழுமையாக 11ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ஏற்கனவே 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி வக்ர நிவர்த்தி பெற்ற பலன்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க. எனவே குருவினுடைய அமைப்பு மற்றும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு குரு சந்திர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. இது மிக பெரிய அளவுல மேசராசிக்காரர்களின் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல செய்தி நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கும். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது. நினைப்பதை காட்டிலும் திருமண தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தற்போது மிக பெரிய அளவிலான நல்ல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சொந்த பந்தங்களுடன் இணைந்து மகிழ்வதற்கான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான இரட்டிப்பு நன்மை உறுதியாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை குரு சந்திர யோகம் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. சந்திரன் அதற்கு பிறகு ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை 2, 3, 4, 5 என வலம் வரக்கூடிய வளர்பிறை சந்திரனின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பது மேசராசிக்காரர்களுக்கு துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பாக புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் போன்றவற்றிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இந்த தருணத்துல விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மேலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அமைப்பில் வலம் வருகிறது. எனவே இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு விரயஸ்தானத்திலும் கேது யோகஸ்தானம் ஆகிய 6லும் சஞ்சரிப்பது உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு பல தடைகள் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் வலுவாக கேது சஞ்சரிக்கும் போது ராகு விரயத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. இது மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை
ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. சில மாதங்கள் தடைபட்டிருந்த வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்கும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாக நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். போதுவ மூர்த்திகள், சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், நாதஸ்வர இசை கலைஞர்கள் என கலைத்துறை ரீதியாக எந்த விதமான பணியாக இருந்தாலும், சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான எந்த விதமான பணியாக இருந்தாலும் நல்ல வளர்ச்சியை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் விரைவாக சந்திக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விசேஷ தருணம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமையும் போது அதில் 2வது வாரம் மேலும் சிறப்பான ஒரு வாரமாக அமைத்து கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நிறைவாக கிடைக்கும். ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வருகிறார் வித்யா கரகரான புதன். அது மட்டுமல்லாது 13ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். சனி, சூரியன், புதன் என 3 கிரகநிலைகள் லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை வலு சேர்ப்பது மிக பெரிய அளவில் மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை அவ்வளவு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட இந்த இணைவானது லாபஸ்தானத்தில் அமர்வது நிச்சயமாக உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவிலான உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் கூட நல்ல வேலையில் ஒரு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் போன்றவை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்வதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை உள்ளிட்ட பல விசேஷ வாய்ப்புகளை வளர்ச்சியாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாக அமைகிறது. வங்கி கடன் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் தொழில்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினத்தில் நிச்சயமாக அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை தரிசித்து வருவதால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் உறுதியாக மிகப்பெரிய அளவிலான நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் தினத்திலேயே இந்த தைப்பூசம் வருவதால் மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் உறுதியாக அன்றைய தினத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவுமே சந்தேகமில்லை. நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக அமையும் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம்.